பாதத்தில் இருக்கிற மசில்ஸை நேச்சுரலாக ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த 10 எக்ஸசைஸை சேவ் பண்ணிட்டு டெய்லி பண்ணுங்க. 1, குதிகாலில் சப்போர்ட்டில் வச்சுட்டு பாதத்தை தூக்கிட்டு நல்ல விரலை மடக்கிட்டு எல்லா விரலையும் மேலே தூக்குங்க, நல்லா மடக்கி நீட்டுங்க. நம்பர் 2, ஒரு டவல் மேலே வீட்டில் இருக்க பருப்பு பாக்கெட்டை 1 கிலோவோ 1.5 கிலோவோ இது மாதிரி வச்சுட்டு விரல்களை நல்லா அழுத்தி மடக்கி அதை இழுங்க. நல்ல அழுத்தம் கொடுத்து இழுங்க. ஃபுல்லாக வர வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். 3, இது மாதிரி பாலை கீழே வச்சுட்டு நல்லா தூக்கி ஹோல்ட் இட் ஃபார் 3 கவுண்ட்ஸ் அண்ட் ரிலாக்ஸ் டவுன் விடணும். அடுத்து காலை மாற்றி அதே மாதிரி அந்த பாலை ஹோல்டு பண்ணி லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையாக விடுங்க. 4, கட்டை விரலை கீழே ப்ரெஸ் பண்ணிட்டு 4 விரலை தூக்கணும். 4 விரலை கீழே கொண்டு போயிட்டு கட்டை விரலை மேலே தூக்கணும். இதுதாங்க ஃபூட் யோகா. திரும்ப திரும்ப பண்ணுங்க. நம்பர் 5, 5 விரலையும் மேலே தூக்குங்க. அப்படியே சின்ன விரல்ல இருந்து அப்படியே படிப்படியாக தொடுற மாதிரி பண்ணுங்க. நம்பர் 6, நம்ம ஆர்ச் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நார்மலாக பாதத்தை வச்சுட்டு எல்லா மசிலையும் டைட் பண்ணிட்டு இந்த ஆர்ச் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பண்ணிட்டு ரிலாக்ஸ்டாக விடணுங்க. இது வரைக்கும் சொன்னது நம்மளோட ஃபூட் மசிலுக்கு. இந்த ஃபூட்டுக்கு மேலே இருந்து கூட மசில்ஸ் வருது, அதுதான் எக்ஸென்ட்ரிக் மசில்னு சொல்லுவோம். அதில் முக்கியமானது காஃப் மசிலும் இந்த ஆன்டீரியர் மசில்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணிடலாம். 7, குதிகாலை நல்லா மேலே தூக்கி தூக்கி விடுங்க. நம்பர் 8, குதிகாலை தூக்கிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. 4 விரலை மேலே தூக்குங்க, கீழே விட்டுட்டு பெரு விரலை லெஃப்ட் பண்ணுங்க. நம்பர் 9, விரலை தூக்கி பாதத்தை மேலே தூக்கிட்டு டேப் பண்ணுங்க. தூக்கி டேப் பண்ணுங்க, தூக்கி டேப் பண்ணுங்க. நம்பர் 10, வெக்கப்படுறதுங்க. விரலை மடக்கிக்கிட்டு இது மாதிரி இன் அண்ட் அவுட் நல்லா ரோல் பண்ணுறதுங்க. பாடி வெயிட்டை தாங்குற இந்த ஃபுட் மசில் ஏதாவது டிஸ்ஃபங்க்ஷன் வந்தா நீ பெயின், ஹிப் பெயின், பேக் பெயின் வர்றதுக்கு கூட வாய்ப்பாக இருக்குங்க. நிறைய பேர் பாதம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. அவங்க இதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஜஸ்ட் ஃபார் த இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் ஃபிசியோ.